இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் விஜய் ஆண்டனி அவர்கள் அடுத்த ஒரு பிச்சைக்காரன் பார்ட் 3 அப்படின்ற படத்தை இயக்க போறாருன்ற அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கான ரைட்டிங்ல இப்போ பயங்கர பிஸியாக இருக்காராம். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட எண்டு இல்லை அடுத்த வருஷத்துடைய பிகினிங்கில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸை நான் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் சசியோட இயக்கத்தில் 100 சாமி அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மச்சான் அஜயும் நடிச்சுக்கிட்டு இருக்காராம். அண்ட் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை விஜய் ஆண்டனி அவர்களுடைய டீம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அண்டு இவங்க எல்லாரும் இதை எங்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஆண்டனியோடைய மச்சான் அஜயோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் பூக்கி. இந்த திரைப்படத்தோடைய ப்ரொமோஷனில் தான் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடுதலான அப்டேட் என்னென்னா, இந்த படத்தோடைய ஹீரோ அஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போக்கி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் அவர்களுடைய படங்கள்லாம் நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே இந்த படம் என்டர்டெயின் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்கன்ற அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம். இந்த படத்தோடைய இயக்குனராக நெல்சன் இருக்க போகிறான்ற அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். இந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட்டிங்கை இன்னைக்கு பயங்கர பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. அண்ட் 2 செட்டு போட்டிருக்காங்களாம். ஒரு செட்டு ஹோட்டல் செட்டு, இன்னொரு செட்டு வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் செட்டு. இந்த 2 செட்டும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த செட்டில் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ப்ரோமோ ஷூட்டிங்கை பயங்கர கிராண்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் இந்த ப்ரோமோ ஷூட்டிங் நடக்குதாம். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட்டிங்கை எப்போ ஆடியன்ஸுக்கு காட்டலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த ஒரு வீடியோவை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புஷ்பா படத்தோட இயக்குனர் சுகுமார் அடுத்து இவரோட இயக்கத்தில் சிரஞ்சீவியோடைய மகன் ராம் சரண் நடிக்க போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அப்டேட் அப்படின்றது மார்ச் 27ஆம் தேதி ஒரு ப்ரோமோவோடவோ இல்லை ஒரு போஸ்டரோ ரிலீஸ் ஆகலான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் இந்த திரைப்படம் பொங்கல் ரேஸில் ஒரு மிகப்பெரிய வின்னராக இருந்ததுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓடிடி அண்ட் சேட்டலைட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடியே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்டை ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக அஜித் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். அஜித் அவர்கள் இப்போ அபுதாபியில் அவருடைய கார் ரேசிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். அந்த இடத்துக்கு நேர்லேயே போய் சிவகார்த்திகேயன் அஜித் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு வாட்டியும் அஜித் அவர்கள் ரேஸுக்கு போகும்போதும் சரி, ரேஸை முடிச்சுட்டு வரும்போதும் சரி, பயங்கரமாக அஜித் அவர்களை சியர் பண்ணிட்டு அவரை வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அந்த வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. மார்க்கோ படத்தோடைய இயக்குனர் கூட சேர்ந்து அஜித் அவர்கள் ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தில்ராஜ் யோசிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் மார்க்கோ படத்தோட இயக்குனரான அனீஃப் அதினியை அஜித் அவர்கள்கிட்ட கதை சொல்கிறதுக்காக அனுப்பியிருக்காரு. பட் அஜித் அவர்களுடைய டீம் அந்த கதையை கேட்காமவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரை கூப்பிட்டு இந்த கதையை பாலகிருஷ்ணா அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பாலையா கிட்ட சொல்லியிருக்காங்க. பாலையா கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால் ரத்தம் தெறிக்க தெறிக்க பாலையாவுடைய ஸ்டைலில் மார்க்கோ படத்தோட இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு படம் ரெடியாக போகுதுன்றது தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக கிடச்சிருக்கு.